அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி அதிகமாக இப்போ பேசப்படுகிறது. அப்படின்னா என்ன? ஏன்னா சந்திராஷ்டமம் வந்து காலகாலமாக இருக்குது. மீடியா இல்லாதபோது அவ்வளோ யாருக்கும் தெரியல. இப்போ மீடியா இருக்கிறதுனால அதிகமாக சந்திராஷ்டமத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சந்திராஷ்டமங்கிறது என்ன மீனிங்னா, நம்மளோட ராசி கட்டத்திலிருந்து 8வது கட்டத்தில் வந்து சந்திரன் இருந்தால் அது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சந்திரன் வந்து மாதத்தில் 2.25 நாட்கள் வந்து இருப்பார். அந்த டேட்டில் வந்து 8ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது மனம் குழப்பம் இருக்கும், பதட்டம் இருக்கும், பொறுமை இருக்காது. நம்மளுக்கு இதையே வந்து சிந்திக்கிற கெப்பாசிட்டி இருக்காது. அதனால் அந்த நாட்களில் வந்து அமைதியாக இருக்கணும், தியானம் பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், தர்ம காரியங்கள் செய்யலாம், புத்தகங்கள்லாம் படிக்கலாம். செய்யக்கூடாத விஷயம் வந்து தொலைதூர பயணம் செய்யக்கூடாது, புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாது, முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது, சுபகாரியங்கள் எதுவும் தொடங்கக்கூடாது, கோபம், பதட்டம், வாதம், சண்டை இதெல்லாம் இருக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. அதாவது இந்த நாட்கள் வந்து நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். இந்த நாட்களில் எதையாவது நீங்கள் செய்ய போனீங்கன்னா அது எதிர்மறையாக உங்களை மாறும்ன்றதுனால தான் இந்த டேட்டை வந்து நீங்கள் எதுவும் வந்து செய்ய வேண்டாம். மனக்குழப்பத்தில் இருக்கும்பொழுது உங்களால் இதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் வந்து இதை சொல்கிறாங்க. ஸோ அனைவரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் 2.25 நாள் நீங்கள் வீட்டிலேயே உட்காந்துருக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வீட்டில் உட்காந்துருக்க முடியாது, கோயிலில் போய் கோயிலே உட்காந்துட்ருக்க முடியாது. நீங்கள் தினந்தோறும் செய்யலாம், ரொட்டீன் ஒர்க்கே செய்யலாம், என்ன செய்கிறீங்களோ செய்யலாம். ஆனால் அங்கே வந்து சண்டை சுற்று வராத பார்த்துக்கணும். இதை ஆர்குமெண்ட் வந்தால் அவாய்ட் பண்ணி நீங்கள் போயிடணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து எதுவுமே செய்யாமல் வீட்டில் அமைதியாக உட்காந்துருக்கணும் அப்படின்னு யாருமே உங்களை அறிவுறுத்தலை. புதுசாக எதுவும் செய்வானான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்புங்கள், நல்லதே நடக்கும்.